வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஹீலியம் டெக். இந்த வாரத்துக்கான 3 முக்கியமான ஆப்பை பத்தி தான் பேச போறோம். அந்த ஆப்போட பேர் என்னங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டச்லாக், ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல் ஃபிங்கர், மூணாவது ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஐ ஆப் வந்து ரொம்பவே செம்மையான ஆப். உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் அந்த ஆப் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப சின்ன வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோல போலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப் பேர் வந்து டச்லாக். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் வந்து பிரீமியம் ஆப் கிடையாது. பிரீமியம் ஆப் வேணும்னா உங்களுக்கு 130 rupees பே பண்ணி நீங்கள் பிரீமியம் ஆப் வாங்கிக்கலாம். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கிட்ட ஃபோன் கொடுத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது கிளிக் பண்ணி வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் எங்கே டச் பண்ணாலுமே ஒர்க் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலே போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பப் பண்ண ஓப்பன் ஆயிருக்கு, டச் லாக் சொல்லிட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் இருக்குது. அந்த லாக் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகும் தவிர ஆஃப் ஆகாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே டச் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆச்சு, இப்போ ஸ்க்ரோல் ஆகல. இது எப்படி டிசேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐக்கான் இருக்குது, அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், ஃபோன் வந்து டிசேபிள் ஆகிடும். அதாவது இந்த லாக் வந்து டிசேபிள் ஆகிடும், நார்மலாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஆப் பேர் வந்து ஸ்கில்ஃபுல் ஃபிங்கர். இந்த ஆப் வந்து ஒரு கேமிங் ஆப். இந்த ஆப்போட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடலாம். இந்த கேம் பிளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட இந்த கேம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபிங்கர் வந்து எந்தெந்த ரூட்டில் போதோ அந்தந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிங்கர் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கும். இந்த கேம் லெவல் போக போக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மூவ்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தவறாக இந்த ரூட்டுக்கு வெளியே நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து நிறைய லெவல்ஸ் வந்து அன்லாக் பண்ணலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தருவாங்க. இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது பார்க்க போகிற ஆப் பேர் வந்து தேர்ட் ஐ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட ஒர்க்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாமல் நம்ம ஃபோன் எடுத்து யாராவது தப்பாக அன்லாக் பண்ண பார்த்தாங்கன்னா அவங்களோட முன்னே கேப்சர் எடுத்துரும். இந்த ஆப்புக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு நான் தப்பாக வந்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். 1 2 டைம்ஸ் வந்து நான் தப்பாக அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா, யாராவது எடுத்து தப்பாக அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஃபோட்டோவை பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ எடுத்துருக்கு. இதை வந்து கண்டுபிடிச்சலாம். இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப செக்யூராக இருக்கும்னு நினைப்பாங்க. நம்ம ஃபோன் யாருமே தொடக்கூடாது, அப்படியே யாராவது எடுத்து நோண்டிட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சிடும். பெருசாக எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது வந்து இந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் அன்லாக் அட்டம்ஸ், அதில் வந்து ஒரு டைம் தப்பு பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுத்துரும், 2 டைம் பண்ணால் தப்பாக அட்டன் பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட் அன்லாக் டைம், நீங்கள் எப்போ லாஸ்ட் அன்லாக் பண்ணீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த டாப் 3 ஆப்ஸ்ல இந்த 3 ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.